மதுரை மாநகர் செல்லூர் மீனாம்பாள்புரம் காமராஜர் குறுக்கு தெரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் வேல்முருகன் விஜயலட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு மகன் மகள் என 2 பிள்ளைகள் இருந்துள்ளனர். கட்டிட வேலை பார்த்து வரும் வேல்முருகன் தனது இளைய மகளான கலையரசியை நன்கு படிக்க வைத்துள்ளார். மதுரை நரிமேடு பகுதியில் பிரபலமான தனியார் கல்லூரியில் கலையரசி 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் கலையரசி சிறிதளவு உடல் பருமனாக இருந்துள்ளார். இதனால் மிகுந்த மன வருத்தம் அடைந்தவர் உடல் எடையை குறைக்க வேண்டும் என அடிக்கடி பெற்றோரிடம் கூறி வந்துள்ளார். கடந்த வாரம் கலையரசி இணைவோம் இயற்கையுடன் என்ற யூடியூப் பக்கத்தில் உடல் எடை குறையாதவர்களுக்கு ஃபேட் கரைய வைத்து உடலை மெலிவிக்கும் வெங்காரம் என்ற தலைப்பில் பதிவிட்டிருந்த வீடியோ பதிவை பார்த்துள்ளார். வெங்காரம் பாரக்ஸ் என்பது சோடியம் டெட்ரோபரேட் எனப்படும் ஒரு வேதிப்பொருள். இது தங்கத்தை உருக்கவும் சில குறிப்பிட்ட மருத்துவ முறைகளில் சுத்திகரிக்கப்பட்ட பின்பே மிக குறைந்த அளவில் பயன்படுத்தப்படுகிறது. வெங்காரத்தை சுத்திகரிக்காமலோ அல்லது அதிக அளவிலோ சாப்பிட்டால் மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாத கலையரசி யூடியூபில் கூறியதை நம்பி கடந்த 16ஆம் தேதியன்று மதுரை கீழமாசி வீதியில் தேர்முட்டி அருகில் இருந்த நாட்டு மருந்து கடையில் வெங்காரம் என்ற நாட்டு மருந்தை வாங்கியுள்ளார். அடுத்த நாள் சனிக்கிழமை அன்று காலை யூடியூபில் கூறியது போல வெங்காரத்தை சாப்பிட்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் அவருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கலையரசியை அவரது தாயார் விஜயலட்சுமி மதுரை முனிச்சாலை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்துள்ளார். மாலையில் வீடு திரும்பிய நிலையில் கலையரசிக்கு மீண்டும் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் வீட்டின் அருகில் உள்ள மற்றொரு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை பெற்றுவிட்டு வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்போது கலையரசி தனக்கு அதிகமாக வயிறு வலிப்பதாகவும் வயிற்றுப்போக்கில் ரத்தம் வெளியேறி வருவதாகவும் கூறி தனது தந்தையை கட்டிப்பிடித்து அழுதுள்ளார். இல்லப்பா அதில் போட்டிருக்கு சாப்பிட்டா உடம்பு குறையும் சொல்றாங்க. அதிலே யூடியூப்ல பார்த்து நான் இது பண்ணேன். ஒரு அரை மணி நேரத்திலேயே வாந்தி வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. சோர்வாயிடுச்சு. உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போனால் அங்கே மருத்துவம் குளுக்கோஸ் சேர்த்துறாங்க. அதுலேயும் சரியாகலை. 5-6 மணி போல் திருப்பி வாந்தி வயிற்றால வந்துருச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பா எனக்கு வயிறு வலிக்குதுப்பா அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் குளுக்கோஸ் சேர்த்துட்டு பேசாம உளருது. அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கண்டிப்பிடிப்பா, என்னை விட்டாங்கப்பா அப்படின்னு, என்னை விட்டாதீங்கப்பா, அப்பா நீ வாப்பா அப்படின்னு. அன்றிரவு 11 மணி அளவில் அதிக வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் அக்கம்பக்கத்தினரின் உதவியோடு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கலையரசியை அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். கலையரசியின் உடல் கூராய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து செல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சமூக வலைதளங்களில் இயற்கை மருத்துவம் என்ற பெயரில் பகிரப்படும் பல வீடியோக்கள் அறிவியல் ஆதாரமற்றவையாக உள்ளன. குறிப்பாக உடல் எடையை குறைக்க குறுக்கு வழிகளை தேடுபவர்களை இலக்காக கொண்டு இதுபோன்ற உயிருக்கு ஆபத்தான வீடியோக்கள் பதிவேற்றப்படுகின்றன. உரிய தகுதியில்லாத நபர்கள் சொல்லும் மருத்துவ குறிப்புகளை பின்பற்றுவது தற்கொலைக்கு சமம் என மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.